கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நினைக்கிறேன். இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் உடைய பாதத்தில் அமர்ந்தும் உடைய வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த பகுதியெல்லாம் வாசித்து பார்க்கும்போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ள அப்படியே கொண்டு போய் எங்கே போறாருன்னா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறது. அதில் ஃபுல்லாக எலும்புகள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் நடந்து அதில் வெட்டப்பட்டு மரித்தவர்கள், அதில் எல்லாம் போய் கடைசியில் வெறும் எலும்பு தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்லா கவனித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அங்கு ஒருவன் மரித்து போய்விட்டான். அவன் பிரேதத்தை கொண்டு போகிறாங்க, தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே யுத்தம் நடக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிரேதத்தை அப்படியே போட்டுட்டு அவங்க ஓடி போகிறாங்களாம். அந்த போட்ட பிரேதம் எங்கே விழுதுன்னா, இங்கே எலிசா கல்றையில் போய் அவன் பிரேதத்தின் மீது போய் விழுதான். அங்கே எலிசாவுடைய எலும்பு இருக்குது. அவன் எலும்புல வல்லமை இருக்குது. அந்த சரீரம் பட்ட உடனே அந்த சரீரம் உயிரோடு கூட எழுந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எலும்பில் நீங்கள் பாவம் அறிக்கை செய்யாமல் விட்டீங்கன்னா அந்த பாவம் எலும்போடு படுத்து கொள்ளுமா? நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி வல்லமையினால் நிரப்பப்பட்டீங்கன்னா அந்த எலும்புகளில் வல்லமை இருக்குமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் கோயில் போகிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, உபாசம் இருக்கிறாங்க, மிஷினரி ஃபீல்டுக்கெலாம் போகிறாங்க, மிஷினரிக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வயசான காலத்தில் ஒரு பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா? நான் எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது. ஏன் பலவீனம் நீங்கலை? ஏன் அந்த வியாதி நீங்கலை? இங்கு என்ன பார்க்குறோம்? யோபு சொல்கிறான், உங்களுடைய பாவம் எலும்போடு படுத்து கொண்டிருக்கிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நீங்கள் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு வாங்கினாதான் அந்த பாவம் நீங்கும். யோசிச்சு பாருங்க. ஏன் பலவீனங்கள், ஏன் நோய் நொடிகள்? எத்தனை வருஷமா அந்த வியாதி இருக்குது, எத்தனை வருஷமா அந்த பலவீனம் இருக்குது. எவ்வளவு ஜெபம் பண்ணி கேட்கல. ஏன்? அந்த எலும்புல பாவம் இருக்கிறது. அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் ஒன்று தான் பாவங்களை மன்னிக்கும். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அப்பா, நான் ஏதாவது அறிக்கை செய்யாமல் சில பாவம் இருந்திருந்தா அதை உணர்த்தும், அதை நான் அறிக்கை இடுகிறேன், அந்த பாவத்தெல்லாம் மன்னியணும். ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. தேவன் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். 102ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு எலும்போடு பாவம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில அநேக பிள்ளைகள் அதைத்தான் சொல்கிறாங்க. நான் எந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே பாவம் என் கண்ணுக்கு முன்னாடி என் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைகள் செய்யும் பொழுது நானும் பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. பாவத்தில் விழுந்து விடுகிறேன். ஒரு மீட்டிங் போகிறேன், தொட போகிறேன், ரட்சிக்க போகிறேன், தீர்மானம் எடுக்கிறேன், 2 நாள் 3 நாள் ஸ்டடியாக நிற்கிறேன், 3ஆவது நாள் நான் விழுந்து விடுகிறேன். ஏன்? விடுகின்ற பெருமூச்சில் அந்த எலும்புல பாவங்கள் இருக்கிறது. பெருமூச்சு விடாதீங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். யார் வீட்டுக்கு வந்தாலும் எல்லாரையும் வீட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க.
எல்லாத்திட்டையும் உங்கள் வீட்டுடைய ரகசியங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லிடாதீங்க. வெளியே வச்சு பேசுகிறவங்கள வெளியே வச்சே பேசி அனுப்புங்க. ஹாலுக்கு கொண்டு வர்றவங்கள ஹாலோட நிப்பாட்டி அனுப்புங்க. என்னைக்கும் இந்த கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் யாரையும் கூட்டு வராதீங்க. பீரோவை திறந்து எல்லாத்தையும் காட்டாதீங்க, எல்லாத்தையும் சொல்லாதீங்க. அவங்க பெருமூச்சு விட்டா அது உங்களுக்கு தான் கெடுதி. நிறைய பேர் பெருமூச்சு விடுவாங்க. உனக்கு என்னப்பா, இவ்வளோ பெரிய டிவி வாங்கியிருக்க, இவ்வளோ சேலை, இவ்வளோ நகை, வேற என்னப்பா உன் பிள்ளைகள்லாம். அந்த பெருமூச்சு ஆபத்து. இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது சொல்கிறான், என் பெருமூச்சு. நீங்களும் பெருமூச்சு விடாதீங்க. பெருமூச்சு விட்டாலே அந்த பாவம் எலும்போடு ஒட்டி கொண்டு, மாம்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறோம். மாம்சம் அடங்கணும், ஆவி உயிர்க்கப்படணும். ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டாதான் ஆவியானவர் இடைப்பட முடியும். இங்கு மாம்சம் உயிர்ப்பிக்கப்படுகிற காரணம் நீங்கள் விடுகின்ற பெருமூச்சு. அதைத்தான் சொல்றேன், நான் எல்லாத்திட்டும் சொல்லுவேன், பெருமூச்சு விடாதீங்க, புலம்பாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, மருமகளை குறித்து புலம்ப வேண்டியது, வேலைக்காரியை குறித்து புலம்ப வேண்டியது, மாப்பிள்ளையை குறித்து புலம்ப வேண்டியது. எனக்கு மட்டும் இப்படி நடக்கு, எனக்கு மட்டும் இப்படி நடக்க, நான் தான் பாடுபடுறேன், நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் அது செய்கிறேன். ஏன் புலம்புறீங்க? உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி அமைதியாக இருங்க. இல்லை நீங்கள் புலம்புறதுனால என்னமோ நடக்க போதா? இல்லை, பிற ஏன் புலம்புறீங்க? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கண்டு சந்திச்சா பாருங்க, உடனே புலம்ப வேண்டியது. என் வீட்டில் தான் இப்படி நடக்கு, என் வீட்டில் தான் இப்படி நடக்கு, ஏன்னு தெரில. இந்த பாடுபட்ட மண்டா பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நான் தான் விடியிலேருந்து அடையிற வர வேலை செய்கிறேன். யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. கண்ட ஆள்கிட்ட வரவங்க போகிறவங்க எல்லாத்துட்டையும் புலம்ப வேண்டியது, கொட்டி தீர்க்க வேண்டியது. ஆண்டவர், நீ புலம்பாத, நீ முறுமுறுக்காத, குறை சொல்லாத. அதை உங்களால் மாற்ற முடியல. பிறகு எப்படி ஆவி உயிர்ப்பிக்கப்படும்? மாம்சம் எப்படி அடங்கும்? மாம்சத்தை எப்படி நீங்கள் சிலுவையில் அறைய போறீங்க? சுயத்தை எப்படி சிலுவையில் அறைய போறீங்க? இங்க மாம்சம் உயிர்ப்பிக்கப்படுதே. ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், மாம்சம் அடங்கணும். மாம்சம் அடங்கணும்னா நீங்க பெருமூச்சு விடாதீங்க, முறுமுறுக்காதீங்க, புலம்பாதீங்க. எவ்வளவு சத்தியம் கேட்குறோம், ஏன் மாற்றம் வர மாட்டேங்க? பாட்டு மட்டும் வர்றீங்க, மாறவே ஆசைப்படுகிறேன். ஆசைப்பட்டா போதாது, மாறணும்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எலும்புகளை தேவன் உயரடைய பண்ண முடியும் தேவனால. பெருமூச்சு மட்டும் விட்டுறாதீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள். தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யாதிருங்கள். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 20:9 வாசித்தீங்கன்னா, என் எலும்புகளில் அடைபட்டு எரிகின்ற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது. நம்ம எலும்புல எரிகின்ற அக்னி போல இருக்கான். எலும்புல யாருக்கு? பிரஸ்தாபம் பண்ணாமல் இருந்தால், கர்த்தர் சொன்னதை பேசாமல் இருந்தால், இது ஊழியர்களுக்கு. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தால், உதவி செய்தால், அதை பிரஸ்தாபப்படுத்துங்க, சாட்சி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த வீடு கட்டினார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த சம்பந்தத்தை கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த மேன்மையான காரியத்தை செய்தார். வெட்கப்படாதீங்க. சபையில் எல்லாருக்கும் முன்னாடி சாட்சி சொல்லுங்க. எல்லா சர்ச்சிலையும் சாட்சி வேலை. இன்னைக்கு நிறைய பேர் எந்திரிக்க மாட்டேறீங்கல்ல. ஏன்? ஆண்டவர் ஒருத்தருக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்யலையா, அடையாளம் செய்யலையா? எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார். போதகர் சொல்கிறாங்க சாட்சி வேலை, யாராவது சாட்சி சொல்லுங்க. ஒருத்தரும் இல்லையா? சரி, காணிக்க பாட்டு போடலாமா? எல்லாம் அமைதியாக இருக்கிறோம். பிரஸ்தாபம் பண்ணுங்க, பிரஸ்தாபம் பண்ணுங்க. இல்லாவிட்டால் எலும்புகள் உலர்ந்து போய்விடும். எலும்புகளில் ஒரு அக்கினி பந்தம் ஏறிறது போல ஒரு வேதனையாக இருக்க. என்னன்னு தெரில, கை உழையுது, என்னன்னு தெரில, கால் வலிக்கு, என்னன்னு தெரில, எலும்பு உளைச்சல் இருக்கு, என்னன்னு தெரில, எலும்பு காந்தது, என் பாதம் காந்தது. ஏன் காந்தது? எலும்பு அங்கே எரிகின்ற அக்னியை போல் இருக்கிறது. எதுக்கு?
ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணல. ஊழியத்துக்கு போறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்றீங்களா? வேதம் என்ன சொல்லி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பிரஸ்தாபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றத தைரியமா சொல்லுங்க. ஐயோ நான் எப்படி சொல்ல? யாரா இருந்தாலும் தப்புடா தப்பு சொல்லுங்க. நான் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அந்நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குடிச்சிட்டு கஞ்சாடிச்சிட்டு இருந்தான். நான் சொன்னேன், பாஸ்டர் அவனை வெளியே அனுப்புங்கன்னு. சும்மா இருங்க, அவன் எனக்கு மாதம் 500 ரூபா காணிக்க கொடுக்குறான், அவன் இருந்துட்டு போகிறான், நீங்கள் செய்தி கொடுங்க. இன்னைக்கு அப்படி தானே இருக்கான். சொல்கிறதுக்கு பயப்படுறோம். நீ தப்பு செய்கிற, நீ தவறு செய்கிற சொல்ல பயப்படுறோம்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான யாரா இருந்தாலும் சரி சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன சொல்லுங்க. நான்லாம் எல்லா சர்ச்சுக்கும் போய் இது செய்தி கொடுக்கும்போது சிலர் ஆண்டவர் சொல்லுவார் நீ சொல்லுன்னு. ஒரு சர்ச்சில் நான் செய்தி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கொலுசு போட்டுட்டு இங்கேன்னு அங்கே போகுது, அங்கேன்னு இங்கே வருது, சர்ச்சை சுற்றி விளையாடுது, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நான் சொல்லுவேன், யார் பேரண்ட்ஸ் பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போங்க. இதனா சர்ச்சா வேற என்ன? ஏன் கிளாஸில் அந்த பிள்ளைங்க நடந்து போகுதுங்களா? மற்ற இடத்துல பஜனை நடக்குது, கூட்டம் நடக்குன்னு இந்த மாதிரி தான். ஏன் தேவாலயத்தில் மட்டும் அலோவ் பண்ணுறீங்க? சர்ச்சுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கொலுசை கலட்டி வைங்க. முதல்ல பிள்ளைகள் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து வெளியே உட்காருங்க. பிள்ளைகளை நடக்க விடாதீங்க. அம்மா முன்னாடி உட்கார வேண்டியது, பாட்டி பின்னாடி உட்கார வேண்டியது, இந்த பிள்ளை திடு நடக்க வேண்டியது, பாய் ஏற்றி கீழே வேண்டியது, எல்லாரும் திரும்பி பார்க்க வேண்டியது. ஏன் இடறல்? எவன் நிமித்தம் இடறலோ அவனுக்கு ஐயோ. தேவாலயமா என்னது? ஒரு நிர்விசாரணை. பிள்ளைகளை விளாட விடுறது, பிள்ளைகள் தண்ணி குடிக்க வேண்டியது, சுற்றி விளாட வேண்டியது. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஏன்? நான் எப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லாவிட்டால் உங்கள் எலும்புகளில் அக்னி எரிகிறது போல இருக்கும். என்ன மருந்து மாத்திரை, என்ன ஓலினி, என்ன அயோடெக்ஸ் போட்டாலும் கேட்காது. தப்பு நடக்கனா கண்டிங்க. தப்பு தவறு இது செய்யாத தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுறாருல, சொல்லுன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? யாரும் என்ன நினைச்சிட்டு போறாங்க? ஆண்டவர் சொல்ற. அப்போ நீங்க இதெல்லாம் செய்யாவிட்டால் உங்க எலும்பு காந்தம் எரியும், அக்னி பந்தமா இருக்கும். இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கிடையாதுங்க. நீங்க திருந்தாவிட்டால். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய செய்தியெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்கும். ஏன்? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சமாதானம் சந்தோஷமா இருக்கணும், நீங்க நிம்மதியா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப ஞானமா இருங்க. ஆக எலும்புகள் உயிரடைமான எலும்பு உயிரடையும். எசேக்கியா தீர்க்க தரிசனம் சொன்ன எலும்பு உயிரடைஞ்சிச்சு. இப்போ நீங்க உயிரடையுங்க. என் காலில் உள்ள பலவீனம் நீங்கட்டும், எலும்புகள் பலப்படட்டும். என் உற்பத்தி காலெல்லாம் காந்துது, எரியுது. இன்னைக்கு சில பேருடைய கால் வலியில கஷ்டப்படுறீங்க. கால் வலியை தேவன் எடுத்து போடுகிறார். பாதம் எரியுதுன்றீங்க, அதை தேவன் அமர்த்தி போடுகிறார். இனி முறுமுறுக்காதீங்க, பெருமூச்சு விடாதீங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்துங்க. பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. உங்கள் எலும்புகள் பலப்படும். கை வலியோ, கால் வலியோ, குறுக்கு வலியோ, இடுப்பு வலியோ, கழுத்து வலியோ ஒரு வலி வராது. எல்லா எலும்புகளையும் தேவன் பலப்படுத்துவார். மறந்து போகாதீங்க. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்கள் எலும்புகளை தேவன் பலப்படுத்த போகிறார். ஒரு ப்ராப்பஸை கடந்து வருகிறது. உங்கள் எலும்புகள் பலப்படும், உங்கள் நரம்புகள் பலப்படும். எரிச்சல் எல்லாத்தையும் தேவன் எடுத்து போடுகிறார். ஓ மைட்டி காட், தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வேலைக்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய எலும்புகள் பலப்படட்டும், நரம்புகள் பலப்படட்டும், எரிச்சல்லாம் நீங்கட்டும், கால் வலியெல்லாம் நீங்கட்டும். கால்களும் கரடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கொள்ளுவதாக. நடக்க முடியலன்றவங்கெல்லாம் எழுந்து நடக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருடைய புலம்பல் முறுமுறுப்பெல்லாம் எடுத்து போடுங்க, பெருமூச்செல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை செய்வீராக. செய்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. God bless you.